இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். கிறிஸ்தவர்களின் வீடு என்ற தலைப்பிலே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக உங்களோடு அந்த தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பேசினேன். அநேகர் நீங்கள் மனதில் வைத்திருப்பீர்கள், நினைவிலே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டிலே இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து அந்த நாளிலே ஒரு 4 காரியங்களை நாம் அன்றைக்கு நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில காரியங்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு காட்டும்படியாக இருக்கிறார். காரணம், இந்த நாட்களில் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய ஜனமாக இருக்கிறோம். நம்முடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் பார்க்கிற வார்த்தைகளின்படி, வசனங்களின்படி நம்முடைய வீடு இருக்குமானால் உண்மையாகவே கர்த்தர் நிச்சயம் இன்னும் மென்மேலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஒருவேளை நாம் கேட்கிற அந்த வார்த்தைகளுக்கு சற்று நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்குமானால், இந்த வார்த்தைகள் கேட்ப நம்மளை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வீட்டை அப்படியாக நம்மளை மாற்ற, நம்முடைய வீடு அப்படியாக மாற அவருடைய கரத்தில் முற்றிலுமாய் நாம் நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களில் எத்தனை பேருக்கு அந்த நாட்களில் இந்த 4 காரியங்கள் உங்களுக்கு மனதிலே இருக்கிறது என்று நான் அறியேன். ஆனாலும் அந்த 4 காரியங்கள் உங்களுக்கு நான் நினைவுபடுத்திவிட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் தொடர்ந்து அந்த வார்த்தையை நாம் கவனிப்போமாக. ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் வாசமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவது நம்ம பார்த்த ஒரு காரியம், ஒரு கிறிஸ்தவர்களின் வீடு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கென்று அவர் கொடுத்திருக்கிற கட்டளை கற்பனைகளை நாம் வீட்டில் இருக்கும்போது, அது நாம் உட்கார்ந்திருந்தாலும், நாம் படுத்திருந்தாலும், நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வேலையின் நடுவிலே நாம் வீட்டிலே நாம் மற்றவர்களோடு அதை பற்றி பேச வேண்டும் என்று நாம் அதை பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது மூன்றாவதாக நாம் பார்த்தது சாமுவேலுடைய வீட்டை குறித்து நம்ம பார்த்தோம். சாமுவேலுடைய வீடு நியாயம் விசாரிக்கிறதிலும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வீடு கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் இருக்கக்கூடிய ஒரு வீடாக, கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலத்தை நாம் வைத்திருக்கிற ஒரு வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும். அப்போ அந்த வீட்டிற்கு நியாயம் விசாரிக்க நீதி வேண்டும் என்று நியாயத்திற்காக ஜனங்கள் உங்களுடைய வீட்டிற்குள்ளாக வருவார்கள். ஆகவே ஒரு கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கென்று பலிபீடம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாய் இருக்க வேண்டும். நான்காவதாக நம்ம பார்த்தோம், கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீடு மற்றவர்களுக்கு ஒரு வாழ்த்துதலை கூறுகிற ஒரு வீடாக, மற்றவர்களுக்கு ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிற ஒரு வீடாக கிறிஸ்தவர்களின் வீடு இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இந்த காரியங்கள் உங்களுடைய மனதில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனதில் இருக்குமானால் நிச்சயம் அதற்கான பிரயாசம், அதற்கான முயற்சிகள் நீங்கள் இருப்பீங்க. அது மறந்து போகாம இருக்குன்னா அந்த வீடு உண்மையாக கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதத்திற்குள்ளாக இருப்பதையும் ஆசீர்வாதத்திற்குள்ளாக போய்கொண்டிருப்பதையும் நீங்கள் காண முடியும். ஆனால் ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் மறந்து போவீர்களானால் கர்த்தர் நடத்துகிற விதங்களை நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் நினைக்க முடியாது. ஆகவே சபையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறாரானால், ஒரு காரியத்தை குறித்து, ஒரு முக்கியமான காரியங்களை நம்மளை குறித்து அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறாரானால் அவை நம்மளுக்கு பிரயோஜனமானவைகள் என்பதை நீங்கள் மனதில் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் அதை சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் கர்த்தருடைய ஆவியானவர் சபையிலே கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே அநேக வார்த்தைகள் வித்தியாசமாய் நாம்
நாம் அநேக வார்த்தைகள் நாம் கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு அவர் காட்டுகிற இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்மை முழுவதுமாய் நம்முடைய சிந்தனையை நாம் கொண்டு வரும் பொழுது தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்தி செல்ல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்களின் வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும், அந்த வீட்டில் இருக்க வேண்டிய காரியம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது? எடுத்துக்கொள்வோமாக, வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். Proverbs chapter 15 verses 6. கர்த்தருடைய வார்த்தையை நான் சுயமாய் பேசவில்லை, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தலைப்பை பொதுவாக எடுத்து ஏதோ பொதுவான காரியங்களை நான் உங்களிடத்தில் நான் வைக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை வேதத்தில் இருந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டி உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஆகவே இந்த வார்த்தைகளை இந்த வேளை நமக்கு நேராக நாம் கொண்டு வருவோமாக, நம்முடைய சிந்தனைக்கு நேராக நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று இந்த இடத்துல வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டா? பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. அப்ப கிறிஸ்துவோட வீடு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவோட வீட்டில் என்ன இருக்கணும்? பொக்கிஷம் இருக்கணும். ஆதிகால திருச்சபை, ஆதிகால ஊழியங்கள், ஆதிகால பிரசங்கெல்லாம் அந்நாட்கள் அநேகரை ஆவிக்குரிய கண்களை மறைத்து விட்டார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நாட்கள்ல பொக்கிஷம் சேர்த்து வைக்காதீங்க, பூமியில சேர்த்து வைக்காதீங்க, அதெல்லாம் அழிச்சிரும். பரலோகத்திற்குரிய பொக்கிஷங்களை, அப்படி ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி சொல்லியே அந்நாட்கள் உள்ளதான மக்களை ஒரு பயத்திற்குள்ளாக கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குமா? பொக்கிஷம் இருக்கும். பொக்கிஷம் இருக்கும். ஆங்கிலத்தில் ட்ரெஷர், ட்ரெஷர், பொக்கிஷம் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்லும் பொழுது பொக்கிஷம் இருப்பது நல்லது. பொக்கிஷம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் அவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள் என்பதற்கு அதுதான் ஒரு அடையாளம். அப்போ நம்முடைய வீட்டை குறித்து நாம் இந்த வேளையில நம்ம பார்க்கும்போது நம்முடைய வீடு எப்படி இருக்கு என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை எல்லா விதங்களிலும் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஊடாய் நீங்கள் போவீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வீடு பொக்கிஷத்தினாலே நிறைந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சிலருடைய குடும்பங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே பொக்கிஷங்கள் நிறைந்த ஒரு வீடாக கர்த்தருடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுவதை பார்க்க முடியும். சிலருடைய வீடுகளை பார்க்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்களுடைய வீடு பொக்கிஷத்தினாலே நிறைந்திருக்கும் போது சில சந்தர்ப்பங்களினால், சில கால சூழ்நிலையினால் அவர்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த பொக்கிஷங்கள் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அவருடைய வீட்டை விட்டு வெளியே போவதை பார்க்க முடியும். இப்படி ஒருவேளை இந்த ஒரு அனுபவத்தில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த வார்த்தைக்கு நேராக உங்களை நீங்கள் முழுவதுமாக கர்த்தருடைய ஆவியானவருக்கு நேராக உங்களை கொண்டு வரும்போது ஏன் நம்முடைய வீட்டிலிருந்து அந்த பொக்கிஷங்கள் நாம் சேர்த்து வைத்த
நம்முடைய வீட்டிலே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து 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 அது போய்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாக அவர் பேசுவார். உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் என்ன குறைவுகள் இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக, உங்களுக்கு முன்பாக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில எந்த காரியங்களிலே நீங்கள் பலவீனமாய் போனீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர், எங்கே நீங்கள் கர்த்தரை மறந்து போனீர்கள், எங்கே கர்த்தரை துக்கப்படுத்தும்படியாக, இல்லாவிட்டால் கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, கர்த்தரை நீங்கள் தூரப்படுத்தியிருப்பீர்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு காண்பிப்பார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பெரியபாளையம் அருகில் இருக்கிறதான ஆரணி என்ற அந்த இடத்திற்கு ஒரு கர்த்தருடைய மக்கள் அங்கே இடம் வாங்கி அங்கே அவர்கள் வீடு கட்டுகிறார்கள். அப்போ அந்த வீட்டிற்கு அந்த மேல் ரூஃப், மேல் தளம் போடுகிறார்கள் அன்றைக்கு. ஆகவே அன்றைக்கு அந்த மேல் தளம் போடுவதற்கு, அந்த ரூஃப் போடுவதற்கு ஜெபிக்கும்படியாக என்னை அழைத்திருந்தார்கள். பாஸ்டர், நீங்கள் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு நிலை வரும்போது ஒவ்வொரு ஊழியர்களை நாங்கள் அழைத்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ரூஃபுக்கு நீங்கள் வந்து ஜெபிக்கணும்னு கூப்பிட்டாங்க. ஆகவே அவருடைய அழைப்பை ஏற்று நான் கடந்து போனேன். அப்போ அங்கே போய் அந்த இடத்துல நான் ஜெபித்து விட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் அவர்கள் சொன்னாங்க, பாஸ்டர் நம்ம பக்கத்துல போய் கொஞ்சம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. சரி என்று நான் அவர்களோடு கூட நான் போனேன். அப்போ அது ஒரு கிராம பகுதியா இருந்ததுனால ஹோட்டல்னா நம்ம ரொம்ப பெருசா பார்க்க முடியாது. கிராமங்கள்ல எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு ஹோட்டல், சின்ன ஒரு குடிசை. அந்த குடிசை தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலா இருக்கு. அந்த இடத்துல ஒரே ஒரு தாயார் அந்த இடத்துல அந்த ஹோட்டலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அந்த இடத்துல அமர்ந்து வேண்டியதை அந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தோம், சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே என்னை அழைத்தவர்கள், அவர்களும் ஊழியம் செய்கிறபடினாலே அப்படியே அவர்கள் கொஞ்சம் பேச்சு கொடுத்தாங்க. அப்ப பேச்சு கொடுத்த போது அந்த தாயார் சில காரியங்களை அப்படியே அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவருடைய சூழ்நிலையை பேச ஆரம்பித்தார்கள். முடிந்த உடனே அந்த அவர்கள் கொடுக்க வேண்டியதான அந்த பணம் கொடுக்கிற அந்த நேரம் ஒரு 10 நிமிடங்கள் அவர்களோடு கூட பேசும்படியான ஒரு சூழ்நிலை. அப்போ என்னோடு கூட இருந்த அந்த ஊழியர்காரர்கள் அந்த தாயாரோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர்கள் என்கரேஜ் பண்ணி சில காரியங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சொன்ன அந்த தாயார் சொன்ன ஒரு காரியம், எங்கள் குடும்பத்தில் 4 பேர், என் கணவர், எனக்கு 2 மகன்கள், நாங்க 4 பேருமே சம்பாதிக்கிறோம். என்னோட கணவரும் நல்ல வேலையில் இருக்கிறார். என்னோட மூத்த மகனுடைய வேன் தான் அது, வண்டி ஓட்டுகிறான். என்னோட இளைய மகனும் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறார். நான் இந்த ஹோட்டல் நடத்துகிறேன். எங்க 4 பேருமே சம்பாதிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வருமானம் எங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இல்லை. ஒண்ணுமே நாங்கள் சேர்த்து வைக்க முடியல. 4 பேருமே சம்பாதிக்கிறோம். அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல. ஆனால் நாங்கள் கடன் தான் நாங்கள் வாங்குகிறோமே தவிர என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன், எதுல என்ன குறை அப்படின்னு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே மௌனமா அப்படியே எல்லாம் பார்த்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இவர்களை குறித்து என்ன ஆண்டவரே நான் என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு, நீங்க சொல்லணும்னு சொல்லி ஆவியானவரோடு கூட பேசும்போது ஆவியானவர் எனக்குள்ளாக ஒரு காரியத்தை எனக்கு நினைப்பூட்டினதை அதை அவரிடத்துல கேள் என்று சொன்னார். அப்ப அவர்கள் சொன்னாங்க, நான் இந்த மாதிரியாக அருகிலே ஒரு தென்னிந்திய திருச்சபைக்கு தான் இத்தனை வருடமாக நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ ஆவியானவர் இடத்துல கேட்கும்படியாக சொன்ன ஒரு காரியத்தை அவர்களிடத்துல கேட்டேன். அம்மா, நீங்க இவ்வளவு காரியங்கள் நீங்க சொல்றீங்க,
4 பேரும் சம்பாதிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம்னு சொல்றீங்க, ஆனா சூழ்நிலை இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. பணம் கையிலே நிக்கலன்றீங்க, கடன் வாங்குறோம்னு சொல்றீங்க. பிள்ளைகள் 2 ஆண் மக்களும் திருமண வயதுல இருக்கு, திருமணம் நடக்கலன்னு சொல்றீங்க. சூழ்நிலை பாதகமாக இருக்கு. அவள் சொன்ன இன்னொரு காரியம், 2 நாட்களுக்கு முன்னதாக அவள் கணவர் சொன்னாராம், நமக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம், நான் மருந்து வாங்கி கொண்டு வருகிறேன், நம்ம எல்லாரும் அதை எடுத்து நம்ம அப்படியே நாம் மறைத்து விடலாம், ஏன் நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை, பிள்ளைகளுக்குன்னு ஒரு காரியம் நடக்கல, 4 பேரும் சம்பாதிக்கிறோம், எல்லாம் நஷ்டமாய் போகிறது, கஷ்டத்திலே நம்ம போகிறோம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இது எல்லாம் அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த ஒரு காரியத்தை நீ அவளிடத்துல கேள், 3 ஆண்டுகள் சபைக்கு போறேன்னு சொல்றாங்க, இந்த ஒரு காரியத்தை நீ அவளிடத்துல கேள் என்ற போது இதை நான் கேட்டேன். அம்மா, நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்க, 4 பேர் நல்ல வேலையில இருக்கிறேன்னு சொல்றீங்க, 4 பேர் நல்ல சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க, ஆண்டவர் கேட்க சொல்றாருன்னு தான் நான் கேட்கிறேன், நீங்க தப்பா எடுக்க கூடாது, நல்ல ஒரு சபைக்கு போறேன்னு சொல்றீங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த குடும்பத்துல 4 பேருக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல கர்த்தரை கனப்படுத்துறீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா என்னங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு 4 பேருக்குமே நல்ல வருமானத்தை கொடுக்கிறாங்கல்ல, அந்த 4 பேருமே கர்த்தருக்கு நீங்கள் உண்மையா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்படின்னா என்னங்க, புரியல, புரியுற மாதிரி சொல்லுங்க. என்ன பைபிள் சொல்லுது, நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சகல ஆசீர்வாதத்திலும் நாம் அவருக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று, அதை நீங்கள் கொடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதுங்களேங்க. அவங்க இதுவரைக்கும் நாங்கள் அப்படி செஞ்சதே கிடையாது, அப்படி என்னன்னு தெரியாது, ஏன் உங்களுடைய சபை ஐயர் உங்களுக்கு சொல்லலையான்னு கேட்டேன். அவர் எங்களுக்கு இதை குறித்து அவர் சொல்லல, அவர் எங்களிடத்துல வரவும் மாட்டார், அவர் எல்லாம் அது வேறு விதமாக அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னாங்க, அவர் அப்படி போயிடுவார், நாங்கள் போவோம் வருவோம் அவ்வளவுதான், எங்களுக்கு தெரியாது. அப்பதான் நான் சொன்னேன், அம்மா இது நான் சொல்லணும்னு இல்லை, நீங்க சொல்ல சொல்ல ஆவியானவரின் இடத்துல கேட்க சொன்ன ஒரு காரியம், 4 பேரை நல்லா சம்பாதிச்சு இன்னைக்கு உங்க கையில இல்ல, கஷ்டப்படுறோம், செத்து போடுறான்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீங்க நிற்கிறீங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துல நீங்கள் கர்த்தருக்கு நீங்க உண்மையா இல்லாம போனதுதான். உடனே அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள், இது எனக்கு தெரியாத போயிடுச்சே, இது யாரும் எனக்கு சொல்லலையே. அப்போதான் அது எப்படி செய்யணும்னு அடுத்தது கேட்டாங்க. அதற்கு பிறகு சில காரியங்களும் வசனத்தை எடுத்து காண்பித்து, இப்படி எல்லாம் நீங்கள் செய்யணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அப்பொழுது உங்களுடைய வீட்டிலே நீங்கள் சேர்த்து வைக்க முடியும், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் பொக்கிஷமாக நீங்கள் சேர்க்க முடியும். நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தி பாருங்கள், கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் சொன்னேன். அவர்கள் அப்படியே இனிமேல் செய்யறோங்கன்னு சொன்னாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, தேவனுடைய சொன்னமே அநேக நேரங்கள் நாம் ஏதோ ஒரு விதங்களிலே நாம் பலவீனமாக இருப்போம். ஏதோ ஒரு காரியங்கள்ல கர்த்தருக்கு அடுத்த விஷயங்களில், கர்த்தருக்கு முன்பாக ஜெபிக்கிற காரியங்களில், வேத வாசிக்கிற காரியங்களில், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற காரியங்களில், கர்த்தருடைய வார்த்தையை கைப்பிடிக்கிற காரியங்களில், ஒருவேளை கர்த்தருக்கு நமக்கும் ஒரு வழி இடைவேளை உண்டாகுமானால், கர்த்தரால் நமக்கு உண்டாகிற அந்த ஆசீர்வாதங்களினால் வருகிற பொக்கிஷம் நமக்கே தெரியாமல் நாம் வேலை செய்து கொண்டுதான் நம்ம இருப்போம், நல்ல வேலைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், வேலைகள் என்னமோ நமக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது போலதான் இருக்கும், நாமும் என்ன வேலைக்கு நம்ம போய் கொண்டுதான் இருக்கிறது போல இருக்கும், நாமும் நன்றாய் வீட்டில் இருக்கிறது போலதான் இருக்கும், நாமும் ஏதோ 3 வேளை சாப்பிடுகிறது போலதான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒன்று குறை உள்ளவர்களாகவே நாம் அந்த நாட்களை, அந்த நாளை நாம் கடந்து போய்கொண்டே இருப்போம். நமக்கே தெரியும் நம்மளுடைய பொக்கிஷங்கள் நம்மளை விட்டு போய்கொண்டே இருப்பாரு. வேலையில சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை சிலருடைய வாழ்க்கை
கர்த்தருடைய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அந்த பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைத்தவர்களாக இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் என்ன என்பதை. நீங்கள் மற்றவர்களுக்கு அதை நீங்கள் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. சொல்லுகிறது, நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டாம்? அதிக பொக்கிஷம் உண்டு. இன்றைக்கு நம்முடைய வீடு எப்படி இருக்கு? பொக்கிஷத்தினால நிறைந்திருக்கா? பொக்கிஷமாக நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோமா? நாம் சேர்த்து வைப்பது நல்லது, ஆனால் அதையே நமக்கு ஆசையாய் இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு பாவமாய் முடியும். நமக்கு தேவையானதை நாம் பொக்கிஷமாக சேர்த்து வைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தை நான் சந்திக்கும் போது அவர்கள் சில சூழ்நிலைகளை ஒரு நெருக்கத்திற்குள் போகும்போது அந்த நேரம் நான் அவர்களோடு கூட நான் இருந்தேன். அப்போ அவர்கள் படுகிற அந்த ஒரு சூழ்நிலை நான் அவர்களை கேட்டேன், நீங்க நல்லா இருக்கீங்களே, நல்ல வேலை இருக்கே, நல்ல வருமானம் இருக்கே, உங்களுக்கு கடனும் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை, நல்ல வேலை, நல்ல வருமானம், ஆனா ஏன் நீங்க அதை வருகிறதுல கொஞ்சம் நீங்க சேர்த்து வைக்க மாட்டீங்க? ஏன் ஒரு பொக்கிஷமா ஏன் கொஞ்சம் நீங்க எடுத்து வைக்கிறது இல்ல? அவர்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது சாப்பிடுவதற்கு மாத்திரமே. கையில பணம் கிடைச்சா போதும், கையில அவங்களுக்கு பணம் இருந்தா போதும், சாப்பாடு தான். புசிக்கிற காரியத்திற்கு கண்ணை மூடிக்கிட்டு செலவு பண்றாங்க. ஆனா மீதி காரியங்களுக்கு அவங்களுக்கு பணம் இல்லை, கை அப்படியே சுருக்குவாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இதை நீங்க கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் நீங்க சேமிக்கலாமே. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகள் வளர்ந்தார்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். எல்லாமே இப்படி புசிப்புக்கே நீங்க செலவு பண்றீங்களே அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல இருந்த ஒருவர் சொல்றாங்க, நாளைக்கு நம்ம இருக்கவா போறோங்க, நாளைக்கு நம்ம இருக்கவா போறோம், இன்றைக்கு நம்ம நல்லா இருப்போம், இன்றைக்கு நம்ம நல்லா இருப்போம், இன்றைக்கு நமக்கு என்ன, இப்போ நமக்கு என்ன? அப்ப இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறது ஒரே காரியத்துல எப்படி இருக்கலாம்? தேவையானதை நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துக்கலாம் பாஸ்டர், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நாம் பொக்கிஷமாக நாம் சேர்த்து வைக்க வேண்டும். நான் சொல்வதை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வீடு பொக்கிஷத்தினாலே நிறைந்திருக்கணும். ஆனால் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அதே நமக்கு ஆசையா இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு பாவமாய் முடியும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நம்முடைய வீடு பொக்கிஷத்தினாலே நிறைந்திருக்க வேண்டாம். ஒரு கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது அது பொக்கிஷத்தினாலே நிறைந்திருக்கணும். எந்தெந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாசல்களை திறந்து பொக்கிஷமாக நீங்கள் சேர்த்து வைக்கும்படியாக கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அனுமதிக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் ஞானமாய் நீங்கள் கவனமாக உங்கள் வீட்டிலே பொக்கிஷமாக இருக்கும்படியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. சொல்லலாம், பாஸ்டர் பொக்கிஷமா தான் எனக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் அப்படி எடுத்து வைக்கலாம் தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஆனா அந்த மாதம் வரும்போது நெருக்கத்துல அதையும் எடுத்துடுறேன், ஒன்னும் இல்லை, வைக்கிற மாதிரி இல்லை. அப்போ அந்த சூழ்நிலை ஏன் நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம்? ஏன் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் அனுமதிக்கப்படுகிறோம்? நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் விசாரித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். நம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதே கர்த்தருக்கு பிரியமானவர்களே. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். பொக்கிஷம் சொல்லல,
எப்படி சொல்லுது? அதிக பொக்கிஷம், அதிக பொக்கிஷம். இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வீடு எப்படி இருக்கு, எந்த நிலையில போல நம்மளுடைய வீடு இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்க மத்தியில் நான் வைக்க நான் விரும்புகிறேன். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். The book of Daniel 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இங்கே நாம் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்தேன். நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அறிக்கை கொடுக்கிறார். என்னன்னா, நான் என் வீட்டில் எப்படி இருக்கிறேன்? சௌக்கியமாயிருக்கிறேன். சொன்னமே, நேபுகாத்நேச்சர் ஒரு ராஜாவாய் இந்த காரியத்தை சொல்லுவதிலே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் ராஜா, அவருக்கு ஒரு குறையும் கிடையாது. அவருக்கு என்ன குறை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வேலை செய்வதற்கு வேலையாட்கள், அவருக்கு பின்னாக வருவதற்கு, அடுத்தது அவர் அவர் என்ன சொல்லுவார்னு கேட்பதற்கு எப்பொழுது பின்னாக ஆட்கள், எல்லாவற்றுக்கும் ஆட்கள். அவருக்கு என்ன குறை இருக்கும்? ஆனா அவர் சொல்லுகிறது என்ன? நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டில் எப்படி இருக்கிறேன்? சௌக்கியமாயிருக்கிறேன். அப்ப கிறிஸ்தவருடைய வீடு, ஒரு வசனத்தை நம் ஆண்டவர் காட்டுகிறார் என்றால் அந்த வசனத்தோடு நம்மளை அடுத்தது நம்ம வச்சு பார்க்கணும். அதுதான் இன்றைக்கு செய்தியா இருக்கு. இது ஒரு செய்தியா, இந்த செய்தி கேட்கவா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான செய்தி. நம்ம நிறைய செய்திகள் கேட்டுட்டோம். கேட்டு 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 நம்முடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் இந்த நாட்களே இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கர்த்தர் காட்டுகிறார்னா, இதிலே நாம் சரியா இருக்கிறோம். ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இங்கே நாம் பார்க்கிற காரியம் சௌக்கியம். வார்த்தை இந்த நாட்களே நாம் கேட்பது அரிதாய் போயிடுச்சு. ஆனால் அந்த நாட்கள்லாம் நம்முடைய முன்னோர்கள் பெரியவங்கலாம் ஒருவர் பார்க்கும்போது கேட்பாங்க, சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது ரெஸ்ட். ரெஸ்ட் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரெஸ்ட்னா என்ன? என்னுடைய வீட்டிலே எனக்கு இருக்க வேண்டியது எல்லாமே இருக்கு. அதற்கான ஒரு குறை என்பது என்னுடைய வீட்டில் இல்ல. நான் நிறைவாய் இருக்கிறேன். அதுதான் அதனுடைய பொருள். சௌக்கியமா இருக்கேன். உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க சௌக்கியமா இருக்கிறாங்களா? சௌக்கியமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? எல்லாம் சரியா இருக்கு. அப்ப கிறிஸ்தவருடைய வீடு எப்படி இருக்கணும்? சௌக்கியமா இருக்கணும். வீடு சௌக்கியமா இருக்கா? நீங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா? சிலர் வீட்டு கிட்ட போகும்போது பயப்படுவாங்க வீட்டுக்குள்ள போக. அதற்காகவே கொஞ்ச நேரம் ரோட்லயே எங்கேயாவது அங்க இங்க இருந்துட்டு அந்த தூங்குற நேரம் வீட்டுக்குள்ள போகிறவங்க இருக்கிறாங்க. தேவனுடைய ஜனமே, நம்முடைய வீடு சௌக்கியத்தினாலே நிறைந்திருக்க வேண்டாம். நம்முடைய வீட்டுல நம்ம அப்படி ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம வெளியே இருக்கிற அந்த நேரம் அடுத்து முன்னாடி நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா
வேற காரியங்களை நம்ம யோசிக்க கூடாது. என்னோட வீட்டிற்கு நான் போய்விடணும். அதுதான் எதை காண்பிக்குதுன்னா சௌக்கியத்தை காண்பிக்குது. நம்ம வெளியே போய் நம்ம காரியங்களை நம்ம முடிக்கிறோமா? நம்ம வெளியே ஒரு காரியத்திற்காக நம்ம போகிறோமா? ஒரு விஷயமா நம்ம வெளியே போகிறோமா? வீட்டை விட்டு அந்த காரியங்கள் அந்த வேலைகள் அதை பார்த்து முடிக்கிறதா? அடுத்த ஒரு வினாடி நம்முடைய வீட்டிற்கு நாம் போக வேண்டும் என்று அந்த எண்ணம் நமக்குள்ள வருதுன்னா உங்களோட வீடு எப்படிப்பட்டதா இருக்கு? சௌக்கியம் உள்ளதா இருக்கு. அங்க குறை இருந்தாதான் என்னன்னா நான் சொன்னது போல இப்போ வேண்டாம், இன்னும் ஏதாவது 4 வேலை இருக்குதான்னு பார்ப்போம். இல்லாட்டி யார்ட்டாவது 4 பேர்கிட்ட தொடர்பு கொண்டு எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க பார்க்க வரலாமா? வீட்டுக்கு போவதற்கு சலிப்பு, வீட்டை பார்ப்பதற்கு பயம், வீட்டுக்குள்ள வருவதற்கு கலக்கம். அப்படி யாரும் இங்க இருக்கீங்களா? அப்படி யாரும் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? தேவச்சனமே, உங்களுடைய வீடு சௌக்கியத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். எல்லாவற்றினாலும் வேதம் சொல்லுகிறது அல்லவா, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப உங்களுடைய வீடு எல்லாவற்றாலும் உங்க வீட்டுக்கு போவதற்கு உங்களுக்கு பிடிக்கணும். உங்களுடைய வீட்டில் எல்லாம் நிறைவாயிருக்கிறதை கண்டு நீங்கள் சௌக்கியமாயிருக்க வேண்டும். பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நிறைய பாரங்களை வச்சிருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கும், நிறைய தேவைகள் அவங்களுக்குள்ள இருக்கும், வெளியே சொல்ல முடியாத நிறைய காரியங்கள் அவங்களோட இருதயத்துக்குள்ளேயே ஓடிக்கொண்டே இருக்கும். யாராவது பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா வாயளவுல சொல்லுவாங்க நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அவங்க இடத்துல தங்களோட மதிப்பை குறைக்க கூடாதுன்னு. ஆனால் சிலர் இருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னோட உள்ளத்துல தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்தையும் உள்ள ஓடிக்கொண்டு இருக்கும் போது சிலரை சந்திக்கும் போது அவங்க கேட்பாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. ஒரு சலிப்போடு நல்லாதான் இருக்கிறேன், வேற என்ன சொல்றது, நல்லாதான் இருக்கிறேன்னு சொல்லணும். இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில கேட்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஏன்? குடும்பத்துல வீட்டுல இந்த சௌக்கியம் இல்ல. நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், நான் என் வீட்டில் எப்படி இருக்கிறேன்? சௌக்கியமா இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் சௌக்கியமா இருக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒரு குறை இல்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வீட்டில குறைவுகள் உண்டாகுது அப்படின்னா அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, அதற்கு காரணம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அல்ல, நீங்கள் பற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய தேவனிடத்துல உங்களிடத்துல காணப்படுகிற சில குறைவுதான காரியங்கள், சில குறைவுகள். அங்க நம்ம பார்த்தோம் பொக்கிஷத்துல நம்ம இடத்துல காணப்படுகிற ஏதோ பலவீனங்கள், இங்க நம்ம பார்க்கிற காரியத்துல ஏதோ குறைவுகள். எதில் நாம் குறைவாய் இருக்கிறோம்? கர்த்தருடைய காரியத்தில் எது குறைவுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம்? இதை நீங்கள் சிந்தித்து தியானித்து பார்க்கும் போது கர்த்தர் ஆவியானவர் நீங்கள் எதில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் காட்டுவார். நீங்கள் சௌக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோட வீடு என்று சொல்லும் பொழுது அது சௌக்கியம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரங்கள் நான் அதிகாலை வேளையில நடைப்பயிற்சிக்காக வாக்கிங் போகும்போது அந்த டவர் பக்கமாக போகிற வேளையில ஒரு வீடு அப்பொழுதுதான் திறப்பாங்க. அந்த வாட்ச்மேன் கேட்டை திறப்பாரு. அவர் வேலை செய்யறதுக்காக அப்படியே திறப்பார் அந்த கேட்டை. திறந்தா அந்த வீட்டுக்குள்ள நிக்கிற காரே ஒரு 10 காரு. அதுல ஒரு காரும் மாருதி சுசுகி கிடையாது. ஒன்னு BMW நிக்குது, ஒன்னு பென்ஸ் நிக்குது, ஒன்னு ரால்ஸ் இது நிக்குது, அப்புறம் ரேஞ்ச் ரோவர்ஸ் நிக்குது. இந்த கார்கள் தான் ஒரு 10 கார் உள்ள நிக்குதே தவிர ஒரு சுசுகியோ ஒரு ஹோண்டாயோ அந்த வீட்டுல பார்க்கல. அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க.
வெளியே நிக்கிற காரே அப்படி இருக்குன்னா அந்த வீடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது கிறிஸ்தவனுடைய வீடும் தெரியாது. ஏன்னா அந்த கார்ல இருக்கிற அந்த கார்ல முன்னாடி இருக்கிற அந்த பேட்சை பார்க்கும்போது, அந்த கொடியை பார்க்கும்போது தெரியுது. அப்போ ஒரு 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 மக்கள் அப்படி இருக்கிறாங்க, தேவன் அறியாத மக்கள் அப்படி இருக்கிறாங்க, ஒரு சௌக்கியமா இருக்கிறாங்கன்னா ஜீவனுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஒருவேளை அந்த அளவுக்கு நம்ம இல்லைனாலும் நாம் எல்லாவற்றிலும் நம்மளுடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் ஒரு குறைவில்லாமல் எல்லாம் ஒரு நிறைவாய் இருக்கக்கூடிய யாராவது நம்மளை பார்த்து கேட்டா எப்படி இருக்கிறீங்கன்னா சந்தோஷமாய் சொல்லக்கூடிய அளவிற்கு, மகிழ்ச்சியாய் சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய குடும்பம் நம்முடைய வீடு சௌக்கியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாங்க, அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். பல முறை நான் அந்த வீட்டுக்கு அப்படி கிராஸ் பண்ணிருக்கிறேன். சில தினங்களுக்கு முன்னாக அப்படி போகும்போது அதை பார்க்கும் போதே மிக பிரம்மாண்டமாய், அந்த காரை பார்க்கும் போதே பிரம்மாண்டம். அதான் யோசிச்சேன், அந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும். இந்த செக்யூரிட்டியே அவ்வளோ ஒரு யூனிஃபார்ம், காலையில ஒரு 5:45 அந்த யூனிஃபார்ம்ல அவ்வளோ பெர்ஃபெக்டா அந்த கேட்டை திறக்கிறான், அவ்வளோ யூனிஃபார்ம்ல நின்று. அப்போ எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சௌக்கியம் தேவனுடைய சொன்னமே, கிறிஸ்துவோட வீடு என்று சௌக்கியம் நிறைந்ததான் இருக்க வேண்டும். கடைசியாய் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்துவோட வீடு என்றால் அந்த வீட்டில் இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக நம்ம பார்க்கிறோம். Jeremiah chapter 18 verses 3. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திருக்கையினாலே வணிந்து கொண்டிருந்தான். வார்த்தை நல்ல கவனிங்க. அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திருகையினாலே வணிந்து கொண்டிருந்தான். எதை நமக்கு காட்டுகிறது தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது மேல அந்த 2ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீ குயவனோட வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகள் உனக்கு தெரிவிப்பேன். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வார்த்தையை தான் நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். அப்ப இங்க குயவனோட வீட்டிற்கு போகும்போது அங்கே அந்த வீட்டில் இருக்கிற காரியம் என்ன, அங்க இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குயவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா அந்த வீட்டுல? திருகையினாலே வணைந்து கொண்டிருக்கிறான். அது எதை காட்டுதுன்னா வேலையை காமிக்கிறது. வேலை அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது 4ஆம் வசனத்துல வருகிறோம், குயவன் மனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையில கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். என்ன தெரியுங்களா? ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு என்று சொல்லும் பொழுது இது போல ஒரு அனுபவம் உண்டாயிருக்க வேண்டும். என்ன? ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு என்று சொன்னால் அந்த வீட்டுல வேலை செய்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். வீட்டுல வேலை செய்கிற ஒரு காரியம் இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை வீட்டில் நடந்து கொண்டிருக்கணும். அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அந்த வீட்டில் ஏதாவது சரியில்லாத காரியங்கள் சரி செய்து வைக்கிற காரியங்கள் ஒரு நேரம் அது சரியில்லாமல் போகும்போது அது சரியாய் வருகிற வரைக்கும், அது நாம் பார்க்கிற வரைக்கும் அது சரியாய் மாறுவதற்கு அந்த வேலை என்ன செய்யும்? நமக்கு உதவி செய்யும். சிலருடைய வீடுகளுக்குள்ளாக போனா அந்த வீட்டுல என்னதான் அவங்க பண்றாங்கன்னே தெரியாது.
இவருடைய வீட்டிற்கு போனா உள்ள என்ட்ராகும் போதே வீட்டுல உள்ளவங்க என்னதான் செய்யறாங்க, கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு 8 மணி நேரம் ஒரு 9 மணி நேரம் வெளியே வேலைக்கு போனாலும் மீதி ஒரு 8 மணி நேரமோ இல்ல ஒரு 7 ஒரு 6 மணி நேரம் கூட வச்சுக்கலாமே, வீட்டுல என்ன பண்றாங்க? சிலர் சொல்றத கேட்டிருக்கேன், நான் வெளியே வேலையை பார்த்துட்டு வரேன், நான் ஏன் வீட்டுல வேலையை பார்க்கணும்? நான் வெளியே உழைக்கிறேன், நான் ஏன் வீட்டுக்குள்ள உழைக்கணும்? நான் வெளியே பார்க்கிற எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள நான் ஏன் பார்க்கணும்? அப்படி அல்ல. கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீடு எல்லாவற்றிலும் சரியா இருக்க வேண்டும். அது சரியா இருக்கணும்னா அந்த வீடு வேலை செய்கிற ஒரு வீடா இருக்கணும். கர்த்தர் நமக்கு நல்ல சரீர சுகம் பலன் கர்த்தர் கொடுத்திருக்கும் போது நம்முடைய பலனுக்கு தக்கதாக நம்முடைய வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு ஐயா உண்டு. அவர் பிடிசியில போக்குவரத்துறை அமைச்சருக்கு டிரைவராக இருந்தவர். அவர் ஒரு கிறிஸ்தவர். அவருடைய வீட்டிற்கு ஜெபிக்கும்படியாக அழைப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் போகும்போது அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா ஐயா எங்க அப்படின்னு. இன்னுமா ஒரு வேலையில இருந்து வரல அப்படின்னு. இல்ல அவர் வந்துட்டாரு, பின்னால வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட வயசு கேட்டா அப்பவே 65, வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர்ட் காலம். அப்போ எக்ஸ்ட்ரா அவரை திரும்ப அவர் பர்சனலா கூப்பிட்டு அவரை வேலைக்கு வச்சிருந்தாங்க. அவரை ரிட்டையர்ட் ஆகியும் கொஞ்ச நாள் அவர் போய்கிட்டு இருந்தாரு. இப்ப வேலைக்கு போயிட்டு வந்தும் அந்த வயதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கு வீடு அவர் பார்க்கறது சரியா இருக்கணும். எல்லாமே ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் எப்ப வந்து உட்காருவார்னா சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ற நேரம் தான் அவர் வந்து உட்காருவாரு. அதை சாப்பிட்டு முடிச்ச பிறகு அடுத்தது அவர் நேரம் நித்திரைக்கு படுக்க போயிடுவாரு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதே போலதான் இன்னொரு குடும்பத்தை நான் சந்திக்க போயிருந்தேன். அவரும் வயதுல முதிர்ந்தவர். அவரை நான் கேட்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அவர் வீட்டிலே இருக்க மாட்டார், அவர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து கொண்டே இருப்பார். சரியா இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய வீடு எப்படி இருக்குங்க? நம்முடைய வீடு சரியா இருக்க வேண்டும். பார்க்க எல்லாம் நாம் காணும் போது அது சரியா இருக்க வேண்டும். அது சரியா இருக்கணும்னா நம்ம அந்த வீட்டில் வேலை செய்யணும். இன்றைக்கு அநேகருடைய வீட்டில் அவர்கள் வேலை செய்வதே கிடையாது. தகப்பனுக்கு ஒத்தாசையாகவோ இல்லாவிட்டால் தாய்க்கு ஒரு உதவியாகவோ ஒத்தாசையாகவோ பிள்ளைகள் இருப்பது கிடையாது. கணவன் மனைவிக்கு ஒரு ஒத்தாசையாக உதவியாய் இருப்பது கிடையாது. மனைவி கணவருக்கு ஒரு ஒத்தாசையாய் உதவியாய் இருப்பது கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு உதவி ஒத்தாசையாய் இருப்பது கிடையாது. இன்றைக்கு குடும்பங்கள் அப்படிதான். கேட்டா அவங்க எனக்கு செய்யறாங்களா, இவங்களுக்கு நான் ஏன் செய்யணும்? இவங்க எனக்கு ஏதாவது பண்றாங்களா, நான் ஏன் இவங்களுக்கு பண்ணணும்? நான் தான் வெளியே பார்த்துட்டு வரேன், நான் தான் வெளியே வேலை செய்யணும், நான் ஏன் வீட்டுக்கு செய்யணும்? வீடு யாருடையது? அந்த வீட்டுல யார் தாபரிக்கிறான்? அந்த வீட்டுல யார் வாசம் பண்றான்? அந்த வீட்டுல யார் வாழுகிறான்? அந்த வீட்டுல யார் ஜீவிக்கிறான்? நீங்க தானே. அப்ப அந்த வீடு எப்படியா இருக்கணும்? பார்க்கும்போது சரியா இருக்க வேண்டும், சரியா இருக்க வேண்டும். அப்ப ஒரு கிறிஸ்தவருடைய வீடு என்று சொன்னா அந்த வீடு சரியா இருக்கணும். சரியா இருக்க அந்த வீட்டில் உள்ளவர்கள் வேலை செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு கிறிஸ்தவருடைய வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வேலைக்குரிய தகுதி அவங்களுக்கு இருக்கணும். அவர்கள் வேலை செய்யணும், கட்டாயம் வேலை செய்யணும். சோம்பேறியா இருக்க கூடாது. வெளியே வேலை பார்த்துட்டு வந்தாலும் தங்களுடைய வீட்டிற்குரிய காரியங்கள் வீட்டு வேலையும் பார்க்க வேண்டும். ஏன்னா அப்பதான் உங்களோட வீடு பார்ப்பதற்கெல்லாம் அது சரியாய் அழகாய் இருக்கும். அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க செஞ்சுக்குவாங்க. நம்ம இருந்தோம்னா அது வீடு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இங்க குயவனோட வீட்டுக்கு போனா அந்த குயவன் செஞ்சுக்கிட்டு இருந்தது என்ன? வணைந்து கொண்டிருந்தான். He walks. ஒரு கிறிஸ்தவோட வீடு என்றான். நம்மளை தேடி யாராவது வந்தா நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும், நீங்க எப்பவுமே வீட்டுல வேலையே தான் பார்த்துட்டு இருப்பீங்களா, கொஞ்சம் ஓய்வு, அதுதான் நல்லது. யாராவது வந்தா எப்ப பாரு நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த பெட்டுக்கு கொஞ்சம் ஓய்வே கொடுக்க மாட்டியா அப்படி சொல்லக்கூடாது. அந்த சேருக்கு கொஞ்சம் ஓய்வே கொடுக்க கூடாதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்தா என்னங்க நான் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கீங்களே, அதுதான் நட்பெயர், அதுதான் வீட்டை பார்ப்பதற்கு நேர்த்தியாக சரியாக இருக்கும். அப்போ ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோட வீடு என்று சொல்லும் பொழுது அது வேலை செய்கிற ஒரு ஸ்தலமா இருக்கணும். கிறிஸ்துவோட வீடாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வேலை செய்யறவங்க, நல்ல வேலை பார்க்கிறவங்க, அதுதாங்க ஆசீர்வாதம். இன்றைக்கு பார்த்த இந்த காரியங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது கிறிஸ்துவோட வீடு என்று சொன்னால் பொக்கிஷம் இருக்கிற வீடா இருக்க வேண்டும். கிறிஸ்துவோட வீடு என்று சொல்லும் போது அந்த வீடு சௌக்கியம் நிறைந்த வீடாக இருக்கணும். கிறிஸ்துவோட வீடு என்று சொல்லும் பொழுது அது வேலை செய்கிற ஒரு வீடாக அந்த வீடு காணப்படணும். இன்றைக்கு பார்த்த இந்த காரியங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வீட்டிலே அது இருக்குமானால் நிச்சயம் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள், நிச்சயம் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அப்ப இதுவரையிலும் ஒரு கிறிஸ்துவோட வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நாம் பார்த்த இத்தனை காரியங்கள், 7 காரியங்கள் பரிபூர்ணமாய் பார்த்திருக்கிறோம். பரிபூர்ணமான 7 காரியங்களும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வீட்டில் இருக்குமானால் அந்த வீடு பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே அது ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, இந்த சத்தியம் ஒரு பொதுவான நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய ஆசீர்வாதமா இருப்பதற்கு கூறிய ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் இந்த செய்தியானது உங்களோட வாழ்க்கையில அது கிரியை செய்ய நீங்கள் அபியாசப்படுத்தி பாருங்க. உண்மையாகவே இந்த செய்தி உங்களோட வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்தில, கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களோட வீட்டில தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க பாத்திரவான்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய பாத்திரத்திற்கு சொந்தக்காரங்க நீங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கணும்னா ஒரு கிறிஸ்துவோட வீடு, உங்களுடைய வீடு எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே ஒரு பாதுகாப்பு ஆளுமை செய்கிற வீடாக இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி பேசுகிற வீடாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு என்று சொன்னால் அங்கே கர்த்தருக்கு என்ற ஒரு பலி செலுத்துகிற ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுகிற இருக்கிற ஒரு வீடாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு என்று சொன்னால் அது வாழ்த்துதல் சொல்லுகிற வீடா இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு என்று சொன்னால் அது பொக்கிஷம் நிறைந்த ஒரு வீடா இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு என்று சொன்னால் சௌக்கியம் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடு என்று சொன்னால் அது வேலை பார்க்கிற, வேலை செய்கிற ஒரு வீடா இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா? இன்றைக்கு உங்களுடைய வீடு எப்படி இருக்கு? இதுல எந்த காரியத்துல எல்லாம் நீங்க டிக் போடுவீங்க? ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்து இந்த 7 காரியங்களும் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு கீழே ஆன்சரா கொடுத்தா 7மே டிக் அடிப்பீங்களா? இல்லைன்னா அதுல எத்தனை உங்களோட டிக் இருக்கு, எத்தனை காரியங்கள் அப்படியே நீங்க பார்த்துட்டு கவனிக்கிறவங்களா இருப்பீங்க? 7 உங்களோட வாழ்க்கையில உங்களோட வீட்டில் இருக்குமானால் தேவ சொன்னமே, அதுதான் கிறிஸ்தவர்களுடைய வீடு என்று சொல்வதற்கு ஒரு பூரணமான ஒரு அழகான ஒரு வீடு. அந்த வீட்டிற்கு கர்த்தர் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே முழுவதுமாய் கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி, எவ்வளவு வார்த்தைகள் நீங்கள் உள் வாங்கி கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு உண்மையாகவே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என்று நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?
Glory to God. நான் உங்களை நிற்க சொல்லியிருக்கிறேனா, நீங்க அப்படியே உங்களையே உங்கள் வீட்டை நீங்கள் சோதித்து பார்க்கும்படியாக, உங்களுடைய வீட்டில இந்த 7 காரியங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கான்னு நீங்க நினைக்கிறோம், உங்களை அப்படியே அப்படியே நிற்க சொல்லி இருக்கிறேன். அந்த நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். இங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதத்திற்கான வார்த்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இதற்கு நம்ம முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? வார்த்தைகளை நாம் சற்றாய் இருந்து விட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை, வேதத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வசனங்களை அவர் நம்மளுக்கு எடுத்து காட்டி நம்மோடு பேசியிருக்கிறார். 7வது மாதத்துல ஒரு கிறிஸ்துவோட வீடு இந்த 7 பரிபூர்ணமான இந்த காரியங்களினாலே நிறைந்திருக்குமானால் உங்களோட வீடு ஆசீர்வாதமான வீடு. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தம் அந்தமாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார். அவர் கூறிய இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீடு இப்படிப்பட்டதான காரியங்களினால் நிறைந்திருக்க நாம் பிரயாசப்படுவோமானால் உண்மையாகவே நாம் பாடின இந்த பாடலின்படியாக எவ்வேளையும் நாம் அவரை துதிக்கிற ஒரு அனுபவத்திற்கு நேராக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து பார்த்து நம்முடைய வீட்டிலே இந்த 7 காரியங்களும் இருக்கிறதை நம்ம அந்த வீட்டில் இருந்து அவைகளை நாம் காணும்போது நம்மால் சும்மா இருக்க முடியாது. என்ன செய்வோம்னா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் அவர் நம்ம என்ன செய்து கொண்டிருப்போம், துதிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஒரு அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் இந்த நாட்களில் உங்கள் வீட்டை கர்த்தர் நடத்துவாராக என்று உங்களை நான் வாழ்த்தி செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் முழுவதுமாக ஒவ்வொரு பகுதியும் நம் மத்தியில இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து நம்முடைய மகிமையான நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நடத்தி நம்முடைய வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்தபடியினால் நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக ராஜாவுக்கு மனதார அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நோக்கி நாம பார்ப்போமாக. பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த மகிமையான நம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக இந்த ஆராதனையிலே நம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினபடியால், எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவருடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் வேதத்தில் சொல்லி வைத்த வார்த்தைகளின்படி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசம் பண்ணுகிற எங்களுடைய வீட்டை நாங்கள் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி பார்க்கும்படி 7 பரிபூர்ணமான நம்முடைய காரியங்கள் வார்த்தைகளை நீர் காண்பித்திருக்கிறேன். நாங்கள் அதற்கு எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் எங்கள் வீடு இருக்கும்படி நம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நீர் எங்களுக்கு
உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் ஆராதனையில் பல இடங்களிலிருந்து கடந்து வந்த நம்முடைய மக்களோ ஒருவரையும் சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் அனுப்பும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபையும் கரமும் அவர்களோடு கூட இருந்து நடத்திட்டோம். இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் சுகமாயிருப்பார்களாக, சௌக்கியமாயிருப்பார்களாக, ஆசீர்வாதமாயிருப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தேவ சமாதானம் அவளோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆராதனையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.